H-1B விசாவுக்கான கட்டணத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தியிருந்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி H-1B விசாவுக்கான கட்டணத்தை உயர்த்தும் அதிகாரம் அமெரிக்க அதிபருக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் H-1B விசா கெடுபிடிகள் அதிகரிக்கும் என தெரிகிறது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தனது இஷ்டத்திற்கு ஏகப்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறார். மேலும் H-1B விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன. அதன்படியே கடந்த செப்டம்பர் மாதம் H-1B விசாவுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. $5,000 $1,00,000 உயர்த்தப்பட்டது. இது தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் அப்போது வெளியிட்டிருந்தார். அப்போது கூட அவர் அதை தெளிவாக அறிவிக்கவில்லை. அது ஒருமுறை மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டணமா, இல்லை ஒவ்வொரு ஆண்டும் கட்ட வேண்டுமா, ஏற்கனவே அமெரிக்காவில் இருப்போரும் அதை கட்ட வேண்டுமா என்று ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. இதனால் அமெரிக்காவில் இருந்த இந்தியர்களும் கூட குழப்பமடைந்தனர். அதன் பிறகே ட்ரம்ப் நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கம் அளித்தது. அதாவது ஒரு முறை மட்டுமே கட்ட வேண்டிய கட்டணம் என்றும், புதிதாக விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் கூறப்பட்டது. மேலும் ஏற்கனவே அமெரிக்காவில் இருப்போர் இந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகே அமெரிக்க வாழ் இந்தியர்கள் நிம்மதியடைந்தனர். இருப்பினும் புதிய H-1B விசாவுக்கு $1,00,000 என்பது ரொம்பவே அதிகம். திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை நம்பி இருக்கும் நிறுவனங்களுக்கு இது பெரும் சிக்கலை கொடுக்கும். இதற்கிடையே விசாவுக்கான கட்டணத்தை முடிவு செய்யும் அதிகாரம் ட்ரம்பிடம் இல்லை என்றும், அமெரிக்க நாடாளுமன்றமே அதை முடிவு செய்யும் என்று சொல்லி அங்குள்ள தொழில் நிறுவனங்கள் வழக்கு தொடுத்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த பெடரல் நீதிபதி கட்டணத்தை உயர்த்த ட்ரம்பிற்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் தனது சட்டப்பூர்வ அதிகாரத்திற்குட்பட்டே இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அமெரிக்க பெடரல் நீதிபதி பெரில் ஹவல் தெரிவித்திருக்கிறார். குடியேற்றத்தை கட்டுப்படுத்த முயலும் ட்ரம்பிற்கு இது மிகப்பெரிய பூஸ்டை தருவதாக இருக்கும். அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அமெரிக்க வர்த்தக சம்மேளனம் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்டண உயர்வை அறிவிக்க ட்ரம்பிற்கு அதிகாரம் இல்லை என்ற வர்த்தக சம்மேளனத்தின் வாதத்தை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். விசா கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் ட்ரம்பிற்கு இருப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், ட்ரம்பின் இந்த முடிவு சரியானது இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அது குறித்து விவாதிப்பது நீதிமன்றத்தின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது. கொள்கை முடிவில் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது. அந்த உத்தரவை பிறப்பிக்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்து மட்டுமே விசாரணை நடந்தது. இத்தனை அதிகாரம் அதிபருக்கு தரப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார். பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் அதிபருக்கு இருப்பதாகவும், அதில் நீதிமன்றங்களால் தலையிட முடியாது என்றும் நீதிபதி கூறியுள்ள நிலையில் வரும் காலங்களில் மேலும் பல கட்டுப்பாடுகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியர்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்போது அமெரிக்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்குத்தான் பிரச்சனை என்றால், இனி வரும் காலங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்குமே பல பிரச்சனைகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.